கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளாலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதிப்பாங்க. இந்த மாதம் முழுவதும் அப்பா உங்களை கண்மணியை போல நடத்தி கொண்டு வந்தாங்க. இனிமேலும் உங்களை அற்புதமாய் நடத்துவார். உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் அப்பா மாற்றி அப்பா உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. எல்லா தடைகளையும் உடைப்பாங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள், அசுத்த வல்லமைகள், எல்லா போராட்டத்தையும் மாற்றி அப்பா உங்களை இந்த காலை நேரத்துல ஆசீர்வதிக்க போறாங்க. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எக்ஸடஸ் 20 சாப்டர் verse 24. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களிடத்துல, உங்க வீட்டுல, உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க இருக்கிற அந்த இடத்திலேயே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த காலை நேரத்துல அப்பா பேசுறாங்க. அப்பாவை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அப்பா வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எப்பொழுதும் நாம் அப்பாவை ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டு அப்பாவை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பாவை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பார்ப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்க ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த அப்பாவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கீங்க. அப்பாவை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அப்பா உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனா விசுவாசத்தோட என்ன பண்ணும், அப்பா நீங்க எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதே சங்கீதம் 50ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்துல பாருங்க. Psalms 50 chapter verse 14 and 15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. இந்த கால நேரத்துல அப்பா சொல்றாங்க, தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த. அப்பா நீங்க இந்த புதிய நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு செய்ய போகிற எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வறுமையை எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு சமாதானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியம் இல்லை என்று நினைக்கிறீங்களோ அதை அப்பா கொடுத்துட்டாங்கன்னு ஸ்தோத்திர பலி இடுங்க. அப்பா அந்த காரியத்துல மகிமை படுவாங்க. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. என்ன பொருத்தனை? அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த பொருத்தனை செலுத்தும் பொழுது அடுத்த வசனம் பாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப ஸ்தோத்திர பலியிட்டு அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்துல நம்ம கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ அப்பா விடுவிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த யாரும் அப்பா கொடுத்த வாக்குத்தத்தமான கானான் தேசத்துக்கு போகவே இல்லை. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில முறுமுறுக்கிற காரியம் இருந்தா முதல்ல அதை ஒதுக்கி வைத்து விட்டு தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஸ்தோத்தரிக்கும் பொழுதுதான் ஏசப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அப்பா செய்வாங்க. சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 21-22 வசனத்துல பார்த்தோம்னா Psalms 107:21-22 மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. அப்பாவை துதிக்கும் பொழுது நீங்க எந்த காரியத்துல அற்புதம் வேணும் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல அப்பா அற்புதம் செஞ்சிருவாங்க. செஞ்சோடனே அது என்ன பண்ணுவீங்க? நீங்க அநேகருக்கு போய் விவரிப்பீங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்க அநேகருக்கு போய் அப்பா செய்த அற்புதத்தை
விவரிப்பீங்க. முன்னாடி அந்த 2 வசனத்துல பாருங்க. 19, 20 வெர்ஸ் 19 அண்ட் 20 அவங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில அவ்வளோ ஆபத்தான காரியம் அங்க நடந்து கொண்டிருக்கு. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் உங்களுக்கும் அது போன்ற வாழ்க்கையில அடுத்து நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. இந்த பிரச்சனையில இருந்து நான் விடுவு காலம் வராதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இதுல இருந்து என்னை யாராவது தூக்கி விட ஆள் இல்லையான்னு சொல்லி நீங்க வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்க இந்த நேரமே ஒரு முடிவு செய்யுங்க. நான் அப்பாவை துதிப்பேன். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிக்க அங்க பாருங்க. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீங்களாக்கி உங்களை அப்பா ரட்சிப்பாங்க. அடுத்து பாருங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். சாக கடந்தவர்களையும் ஏசப்பா தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் முடிந்து போச்சு என்று நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாவற்றிலும் தப்புவித்து உங்களை விடுவித்து உங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் 21, 22 வசனத்துல தேவனை அவர்கள் துதித்து அநேகருக்கு ஏசப்பா செய்த அற்புதத்தை சொன்னாங்க. இன்று நீங்களும் துதிக்க துதிக்க அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அந்த அற்புதத்தை அநேகருக்கு போய் சொல்லணும். உங்களை ஏசப்பா ரட்சித்தது போல இன்னைக்கு எவ்வளவு பேர் அழுகையோட கண்ணீரோட வேதனையோடு கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதான்னு சொல்லிதான் இருக்கிறாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன். அதை அநேகருக்கு போய் சொல்லுங்க. ஏன்னா அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஏசப்பா உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் தான் கல்வாரி சிலுவையில மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தாங்க. தாவீது பாத்தீங்கன்னா சங்கீதம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சாம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் எந்த காலத்துல ஸ்தோத்தரித்தார் தெரியுமா? முன்னாடி பாருங்க, தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். எங்க தன் உயிருக்கு ஆபத்து, அடுத்த நிமிஷம் அவரு மரித்து போகலாம். உயிருக்கே ஆபத்தான அந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும். இன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சுன்னு துதிக்கிறதே விட்டுருவாங்க. ஆமா, கடவுள் என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே எனக்கு செய்யலன்னு விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு விரக்தி அடைஞ்சிருக்க உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, ஒன்னும் அப்பாவோட கையை மீறி போகவே இல்லை. நிச்சயமாக அப்பா ஆசீர்வதிப்பான். இன்னைக்கு கடவுளை தேடி எல்லாரும் அங்க இங்கன்னு 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மீண்டுமா அந்த வசனம் பார்க்கலாம். யாத்திராகவும் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்த்தோம். அப்ப என்ன சொன்னாங்க? இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து, அப்பா நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல வருவாங்க. முன்னாடி வசனம் பாருங்க, 23ஆம் வசனம் வெர்ஸ் 23ல நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலும், ஏசப்பாவுக்கு ஒப்பாக வெள்ளியினாலும் தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். ஏசப்பா சொல்றாங்க, புறஜாதிகள்ல அவரை வைத்து என்ன பண்ணக்கூடாதா? வெள்ளியினாலும் பொண்ணுனாலும் என்னத்தையாவது செஞ்சுட்டு கடவுள்னு சொல்லாதீங்கப்பா. நான் அந்த விக்கிரகத்துக்குள்ளேயும் சிலைக்குள்ளேயும் வாசம் செய்கிற கடவுள் கிடையாது. நீதிமொழிகள்ல ப்ரோவர்ப்ஸ்ல அப்பா சொல்றாரு, என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்பா உங்க இருதயத்துக்குள்ள வாழ விரும்புகிறார். எந்த போட்டோக்குள்ளேயோ விக்கிரகத்துக்குள்ளேயோ எந்த பொம்மைக்குள்ளேயோ இப்ப வசனம் படிச்சோம்ல, வேதத்துல இருந்தானே படிச்சோம். நீங்களும் நல்லா படிச்சு பாருங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 20-23 எக்ஸடஸ். நீங்கள் எனக்குன்னா யாருக்கு? கர்த்தருக்கு, ஏசப்பாக்கு ஒப்பாக வெள்ளினாலும் தெய்வங்களையும் பொல்லினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். உண்டாக்கவே வேண்டாம். ஏன்னா அப்பா கல்லுலயோ மண்ணுலயோ இருக்க விருப்பப்படல. உங்க இருதயத்துல உங்களுக்குள்ள இருக்க அப்பா விருப்பப்படுறாங்க. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதி, உங்க கூடயே இருக்கணும்னு அப்பா விரும்புறாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கையை பிடித்து நடத்தி உனக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:8 பார்ப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். Psalm 32:8 உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்க கூடயே இருக்கணும்னு அப்பா விரும்புகிறாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றீங்கப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பயந்து திகைத்து போயிருக்கிறீங்க. ஒன்றும் முடியல. அப்பாவுடைய கரத்தை மீறி ஒன்றும் செல்லவில்லை. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஒன்னே ஒன்று, துதிங்க. அப்பாவை துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. எனக்கு குழந்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளை நீங்க அப்பா ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. என்னுடைய பொருளாதார குறைச்சல் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் என்னை நிரப்பி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய ஆவினாலே சாவுக்கேதான சரீரத்தையும் டாக்டர் சொல்லியிருக்கலாம், மரித்து போயிடுவேன்னு சொல்லியிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. துதிங்க. அப்பாவை துதிக்க துதிக்க எரிகோ மதிலே உடைஞ்சு போய் இப்பொழுது நீங்க துதிக்க துதிக்க உங்க சரீரத்துல ஒரு சுகம் வந்து கொண்டு இருக்கிறது. உங்க முட்டி வலி மறைகிறது, உங்க நெஞ்சு வலி மறைகிறது, உங்க வயிற்று வலி மறைகிறது. இப்பொழுது தெய்வீக சுகம் நடந்து கொண்டிருக்கு. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்துல அற்புதம் தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் நீங்க எங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கு. அந்த உதிரப்போக்கு இப்பொழுதே நின்று போகிறது. உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. தேங்க்யூ லார்ட். தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க. டாக்டர் உங்களுக்கு கேன்சர்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கேன்சர் மாத்திரமல்ல, உங்களுக்கு என்ன பலவீனம் என்று சொல்லி அவங்க டெஸ்ட்ல சொல்லியிருக்காங்களோ அது எல்லாவற்றையும் இப்பொழுது அப்பா சுகம் தரார். விசுவாசிங்க. அப்பாவை துதித்து கொண்டே இருங்க. இப்போ அந்த அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரிசீவ் த டிவைன் ஹீலிங். தெய்வீக சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆக்ரோஷமாக அல்ல. இந்த அப்பா உங்களோடு கூட அன்போடு பேசிக்கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை உங்க மேல அப்பா மனதுருக்கத்தோடு என்று பேசிக்கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு நான் சுகம் தருகிறேன் என்று சொல்லி சுகம் தருகிறார். நாட் ஒன்லி த ஹீலிங், எல்லாவித அற்புதங்களையும் குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பா சொல்றாங்க, கர்த்தர் தம்ம ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி சொல்லுங்க. அப்பா எனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டீங்கப்பா. உங்க வார்த்தையை நான் நம்புகிறேன், உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்துல சமாதானம் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமா மந்திர தந்திர கிரியைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது அப்பா விடுதலை கொடுக்கிறாங்க. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காமல் போனதுக்காய் நன்றி அப்பா. ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பாவை துதிங்க துதிங்க. இப்பொழுதே எல்லா அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கு. இன்றோடு எல்லாம் ஒரு முடிவு பெறுகிறது. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை கண்மணியை போல நடத்தி கொண்டு வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்று செஞ்சுட்டீங்க. என்ன குறையோடு கூட பார்த்தாங்களோ இன்று அந்த குறையை மாற்றி நிறைய நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. அநேக சாட்சிகள் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தாங்கன்னு அநேகர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக, குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.